நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல பிரச்சனையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு எப்படி அடுத்து நம்ம கௌதம் மறுபக்கம் இலக்கியா இவங்க முன்னேற போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்தாகணும். ஏன் எதனால அந்த பிரச்சனை வரப்போகுது, அது ஏன்டா இப்படி சொல்ற, கௌதம் கிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, இப்ப சொத்துக்கெல்லாம் அதிபதி நம்ம கௌதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் இப்போதைக்கு உண்மைதான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அது எதுவுமே இல்லைன்னு ஆக போதுங்க. நம்ம கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து முழுக்க நம்மளோடது, இனிமே நம்மளோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாட்சாயினி எஸ்எஸ்கே உஸ்பேத்தி அப்படியே சும்மா சாவி போட்டு திருப்பி அவங்க 2 பேரும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. என்னதான் சாவி போட்டு திருப்பினாலும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தானே அதோட கஷ்டம், அதோட வலி வேதனைலாம் புரியும். அதை விட்டு அங்கே போய் நின்றுட்டா ஒண்ணுமே புரியாது இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்துல போய் கூனி குறுகி போய் நிக்க போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவரு இருந்துன்னு ஒரு பக்கம் நம்மளோட சொத்தை நாம எனக்கு போய் பிடுங்கிறது, 2 நாளைக்கு கார்த்தி சந்தோஷமா இருந்துன்னு போற விடுங்க, அதுக்கப்புறம் போயிட்டு என்ன கார்த்தி எங்க சொத்துல உட்காந்து இருக்க எழுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல. இவங்க பாட்டுக்கு 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி இப்ப முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வடி கட்டின முட்டாள் தான் நம்ம கார்த்தி. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி தானே இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் வேற இன்னும் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம கோவத்துல இருக்காரு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேவதி இப்ப முன்னாடி வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இருங்க உங்களுக்கு ஒரு அப்படியே சும்மா மிக கொடூரமான ஒரு கோவத்தோட தேவதையை பார்த்துருக்கீங்களா, இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த விஷயத்த சொல்லிவிடுவோம். யாரு என்ன அப்படின்ற விஷயத்த கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சின்ன சின்ன விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவரு என்ன ரேவதியை பார்த்துறாரு. என்ன ரேவதி நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நலமா, இப்போ வந்து உங்க வீட்டில் உனக்கு வைக்க போறேன் மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னால என்ன பண்ண முடியும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் உன்னோட மனைவி அப்படின்ற விஷயத்த சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதுனா சவுண்டு சப் சப் சப்புன்னு வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா. அதுக்கு எனக்கு வேண்டாதவங்க நான் வீடியோ போட்டா எங்க என்னோட ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துவாங்கன்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சாப்பக் சாப்பக் சாப்பக்குன்னு அடிப்பாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்க. அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் அதை பெருசா நீங்க எடுத்துக்கூடாது, சரிங்களா. சரி, போனது போட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம தலைவன் காத்து இருக்காருல, அவர் இருந்து போயிடுறாரு. டேய் கௌதம வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கௌதம் இருந்து ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாரு. என்னடா ஆச்சு கார்த்தி உனக்கு, என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்னோட சொத்து, இது உன் சொத்து தான்டா, நான் எப்படா இல்லைண்ணா, வாடா உன் சொத்து தான்டா இருந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே டேய் நான் அப்படி சொல்லலை, இது மொத்தம் ஏன் சொத்து, இனிமே இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருப்பேன், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கண்ணில் ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வருது. சோகத்துல அப்படியே வேதனையில கூனி குருவி போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வேதனை மேல் வேதனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது இலக்கியா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கௌதம் விடுங்க, வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டமெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலே கஷ்டம் பாக்குறது ஒண்ணு நம்மளுக்கு புதுசு இல்லை. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து 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 தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இன்னும் என்னென்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்வே மாயம் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது. இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு பயணத்தையும் இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கார்த்தி இருக்காருல, அவரு வந்து இந்த வீட்டுல வந்து இப்ப பூந்துடுறாரு. அப்படியே சும்மா லடக்குன்னு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம இலக்கியா கௌதம் ஒரு பக்கம் வெளியே போறாங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம எஸ்எஸ்கேவும் தாட்சாயின்னு வராங்க. கார்த்தின்னு வாங்க வாங்கம்மா வாங்கம்மா வாங்கப்பா வாங்கப்பா, என்னப்பா கௌதமே இலக்கியா வீட்டை விட்டு துரத்திட்டேன், ஒரு 2 நாளைக்கு வாங்க தங்குங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம கார்த்தி அவரோட சுயரூபத்தை காட்டுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சலி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல உங்களோட தயவு எங்களுக்கு எதுக்கு, இனிமே நம்ம பிசினஸ் ரீதியா எதிரி தானே, இதுக்கு மேல நம்மளோட போட்டியை நாம ஆரம்பிக்கணும். நான் சொன்னல தாட்சாயினி அஞ்சலி எல்லாம் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு, அப்பவே நான் சொன்ன உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி வரக்கூடாது, இது மேலும் பிரச்சனை பெருசாகலாம்னு சொல்லிட்டு நீ தான் சிம்பிளா விட்டுலாம். இப்ப பாத்தியா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஏறி அடிக்கிறதுக்கு தயாராகிறாங்கன்னு சொல்லிட்டு, யார் யார்கிட்ட எப்படி இருக்குமோ யார்கிட்ட அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையில ஒரு பக்கம் பார்க்க வேண்டிய சூழல்ல தள்ளப்படும். இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காரு, அவரு இருந்து கார்த்தியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. கார்த்தி என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம சைலண்டா நின்று இருக்காரு ஒரு பக்கம். என்னடா அது நமக்குன்னே பிரச்சனை வருதா
இல்லை பிரச்சனை தேடி நாம் போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நீ என்ன விதைச்சோ அதுதான் உனக்கு வந்து அறுவடையாக வரும். அது போல தான் நீ பண்ண தப்பு தான் உன்னை வந்து திரும்ப வந்து அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல தான் இங்கே வந்து பண்ண தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தில் நின்று இருக்காங்க. பாப்பா இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறான்னு சொல்லிட்டு. சரி முடிஞ்சது முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க தாறுமாறாக ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக கோவப்படுறாங்க, என்ன விஷயத்துக்காக கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட தான் கோவப்படுறாங்க. கௌதம் எல்லா விஷயத்திலும் உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, சொத்தை கூட எடுக்கிறது கிடையாது. இப்போ ஓகே கார்த்தி பேரில் இருந்தால் சந்தோஷம் தான். இப்போ கார்த்தி பேரில் டெம்பரவரியாக போட்டு பொய்யான ஒரு இதை கொடுத்துட்டு எஸ்எஸ்கே அவரோட பேரில் மாற்றிருந்தால் என்ன பண்ண முடியும்? கார்த்தியா பாரு வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த சொத்து மொத்தம் எஸ்எஸ்கேவே போயிருமே, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வெறுப்பாகவும் கடுப்பாகவும் இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடந்துருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பில இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. முடிஞ்ச கதையை முடிச்சு விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு போகணுங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் தாறு மரம் வந்து அப்படியே சும்மா கார்த்தியை துரத்தி வச்சு, கார்த்தி போகிறதுக்கு இடம் இல்லாமல் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் நடு வீதியில் நின்று ஒரு பக்கம் சோகத்தில் அழுதுன்னு இருக்காரு. என்னடா இது பிரச்சனை, நமக்கு வந்தால் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பால் தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.